ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஷிஜோஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு பாயசம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த பாயசம் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். உங்கள் வீட்டில் ஏதாச்சும் கெஸ்ட் வந்தாங்கன்னா நீங்கள் கொஞ்சம் நேரத்திலே இது சுலபமாக செஞ்சு கொடுத்துடலாம். இப்போ வாங்க இந்த பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. நான் 3 லிட்டர் குக்கர் எடுத்துருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் மெல்ட் ஆகட்டும். இப்போ இந்த பாயசம் செய்கிறதுக்கு நான் 1/4 கப் பாஸ்மதி ரைஸை இந்த மாதிரி தரியாக அரைச்சி வச்சுருக்கேன். ரொம்ப மையாக அரைச்சிடாதீங்க. இப்போ இந்த அரிசியை இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இதை நெய்யில் நல்லா வாட்டி எடுத்துக்கோங்க. இப்போது இதில் 1 லிட்டர் பால் சேர்த்துக்கலாம். பால் ஊற்றினதுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இதை மூடி வச்சு லோ ஃப்ளேமில் 20 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள். விசில் வராமல் பார்த்துக்கணும். அப்படியே இடையில விசில் வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 5 மினிட்ஸ் ஆஃப் பண்ணிவிட்டு திரும்ப லோ ஃப்ளேமில் போட்டு குக் பண்ணுங்கள். இப்போ 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதோட ஆவியெல்லாம் அடங்குறது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இது நல்லா வெந்திருக்கு. இப்போ இதில் 1 பாட்டில் கண்டென்ஸ் மில்க் ஊற்றிக்கிறேன். நீங்கள் சுகர் வேணுனாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன் ஃப்ளேவருக்காக. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், பாயசம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதில் முந்திரி திராட்சையை தாளித்து ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் மெல்ட் ஆனதும் இதில் 1 கைப்பிடி திராட்சை சேர்த்துக்கிறேன். 1 கைப்பிடி கேஷ்யூ. இப்போ இது நல்லா ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகட்டும். இப்போது திராட்சை பொரிஞ்சிருச்சு. இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ இதை இதில் ஊற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட அரி பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, bye from Shijo's Kitchen, your ultimate destination for cooking videos. Thank you.